வணக்கம். இந்தியாவில் வெகு விரைவில் ஆட்சி மாற்றம் நடக்கவிருக்கிறது. அதற்கான எல்லா சூழலும் தென்பட ஆரம்பித்திருக்கிறது. ஒரு மிக முக்கியமான சம்பவத்தை உங்ககிட்ட சொல்லணும்னு விரும்புகிறேன். அதற்கு முன்னாடி இந்திய மக்கள் அனைவருக்கும் 80வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். சரி, இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய நேஷ்னல் அகாடமி ஆஃப் லீகல் ஸ்டடீஸ் சென்டர், இந்த இடத்துல படிக்கக்கூடிய மாணவர்கள், சட்டம் படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, இவர்களுக்கு யாருக்குமே வழக்கறிஞராக வேலையில் அமர்வதற்கு தகுதி கிடையாது, இவர்களை வழக்கறிஞர்களாக ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவினுடைய தலைவன் நேற்றைய தினம் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அப்படி சொல்வதற்கான காரணம் என்ன? காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அகாடமியில் சில தினங்களுக்கு முன்பு ஒரு பட்டமளிப்பு விழா நடந்திருக்கிறது. அந்த பட்டமளிப்பு விழாவில் முதன்மையாளராக கலந்து கொண்டவர் யார் அப்படின்னா, மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதிகளில் ஒருவராக இருக்கக்கூடிய சூரியகாந்த் மிஸ்ரா அவர்கள். இவர் கலந்து கொண்ட அந்த நிகழ்வை அங்கு படித்த மாணவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, புறக்கணித்திருக்கிறார்கள். சூரியகாந்த் மிஸ்ரா அவர்களுடைய கைகளிலிருந்து நாங்கள் எந்த விதமான பட்டத்தையும் வாங்க மாட்டோம் என்று எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். இந்த எதிர்ப்பின் காரணமாக அங்கு படித்த மாணவர்கள் வழக்கறிஞர்களாக பணியாற்றுவதற்கு தகுதியானவர்கள் அல்ல அப்படிங்கிற முடிவை பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா மதிப்புக்குரிய சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட போய் சொல்லியிருக்கு. இப்போது உங்களுக்கு ஒரு செய்தியை நான் சொல்லணும். எதற்காக சூரியகாந்த் மிஸ்ரா அவர்களை இந்த மாணவர்கள் எதிர்த்தார்கள்? அவர்களுடைய கைகளிலிருந்து ஏன் எங்களுடைய பட்டத்தை நாங்கள் வாங்க மாட்டோம் என்று சொன்னார்கள்? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் உங்களுக்கு பார்க்கணும். அதாவது, இன்றைக்கு இந்தியா ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்திற்கு தயாராகிவிட்டது. அதற்கான களம் இன்றைக்கு உருவாகிவிட்டது. அதற்கு மிக முக்கியமான காரணம் யார்? காரணம் மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய சூரியகாந்த் மிஸ்ரா அவர்கள். அவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய படித்த இளைஞர்களை கரப்பான் பூச்சிகளோடு ஒப்பிட்டு பேசியதன் விளைவாகத்தான் ஒரு சின்ன பொறி ஒரு மிகப்பெரிய புயலாய் மாறி இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்திற்கு காரணமாக மாறி இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். இதைத் தொடர்ந்து அந்த அமைப்பினர் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். அப்போது மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து இந்த இளைஞர்கள் மீது மிகப்பெரிய வன்முறையை கட்டவிழ்த்து விட்டார்கள். இந்த வன்முறை தொடர்பான வழக்குகளை உடனடியாக விசாரிக்க வேண்டும் என்று சூரியகாந்த் மிஸ்ரா அவர்களிடம் மனுக்கள் செல்கிறது. ஆனால் அதை பார்ப்பதற்கு தனக்கு நேரம் இல்லை என்று சூரியகாந்த் மிஸ்ரா அவர்கள் சொல்கிறார்கள். இப்படி சொன்ன ஒருத்தர் கையிலிருந்து நாங்கள் பட்டத்தை வாங்க மாட்டோம் என்று புறக்கணித்திருக்கிறார்கள், போராடி இருக்கிறார்கள் அந்த ஹைதராபாத் அகாடமியில் படித்து கொண்டிருந்த இளைஞர்கள். இதுதான் சம்பவம். சரி, இப்போ இந்த பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா இருக்கு இல்லையா, மதன்குமார் மிஸ்ரா அதனுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர் மதன்குமார் மிஸ்ரா. இவர் பீகார்லேருந்து பாஜகவினுடைய சார்பாக தேர்வு செய்யப்பட்ட ராஜ்யசபா எம்பி. நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க, பார் கவுன்சிலுடைய தலைமை பொறுப்பில் இவர் போயிட்டு, உங்களையே இந்த பசங்கள்லாம் இப்படி சொல்லியிருக்கிறாங்க, அதெல்லாம் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், இவங்கெல்லாம் வழக்கறிஞர்களாகவும் அடுத்த வருங்காலத்தில் நீதிபதியாக வருவதற்கு தகுதியற்றவர்கள் அப்படின்னு பயங்கரமாக போய் சேவகம் பண்ணியிருக்கிறார். உடனடியாக சூரியகாந்த் மிஸ்ரா அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா? இந்த விஷயத்திலெல்லாம் நீ தலையிடாத தேவையில்லாமல், இது எனக்கும் இளைஞர்களுக்கும் இடையிலான பிரச்சனை, இதில் தலையிடுவதற்கு உனக்கு அனுமதி கொடுத்தது யார்? போய் வேலையை பாரு அப்படின்னு கடுமையான கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார். ஏன் சூரியகாந்த் மிஸ்ரா அவர்கள் திடீரென்று இப்படி பேசுவதற்கான காரணம் உங்களுக்கு நல்லா தெரியும். கரப்பான் பூச்சிகளோடு ஒப்பீடு செய்கிறார். அந்த மோடி அமித்ஷா நடத்திய தாக்குதலில் அது தொடர்பான வழக்கை உடனடியாக விசாரிப்பதற்கு, அந்த புகைப்படங்களை வீடியோக்களை பார்ப்பதற்கு மறுக்கிறார். அப்படி இருந்தவர் இன்றைக்கு இப்படி ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கு வருகிறார் என்றால் என்ன காரணம்? சூரியகாந்த் மிஸ்ரா அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது, இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் நிகழப்போகிறது. அதனால தான் நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, இதையெல்லாம் நீ பார்த்துக்க வேண்டிய தேவையில்லை, அதை நான் பார்த்துக்கிறோம், உனக்கு தலையிடுவதற்கு அனுமதி கொடுத்தது யார் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். ஒன்றுமில்லைங்க, நீங்கள் இந்த காக்ரோச் ஜனதா அமைப்பினர் இந்தியாவினுடைய இளைஞர்கள் நடத்தியிருக்கக்கூடிய போராட்டத்திற்கு பிறகு இன்றைக்கு பாராளுமன்றத்தை எடுத்து பாருங்கள். பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள்
கடுமையான விமர்சனங்களையும் மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுக்கிறார்கள். ஆனால் பாஜகவினுடைய தலைவர்கள் அவர்களுடைய உடல் மொழிகள் எப்படி இருக்கிறதுன்னு பார்த்தீங்களா? பவ்யமாக பயந்து நடுங்கி உறைந்து போயிருக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம். 2 முக்கியமான தலைகள் பாராளுமன்றத்துக்கு வர்றதே இல்லை. ஒன்று மோடி, இன்னொன்று அமித்ஷா. இவர்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது. ஆர்எஸ்எஸ்னுடைய மோகன் பாகவத் இந்தியாவினுடைய இளைஞர்கள் தேச துரோகிகள் இல்லைன்னா ஸ்டேட்மெண்ட் வந்து போயிடுறாரு. இளைஞர்களோடு விவாதத்திற்கு தயாராகிறார். ஒரு கலந்துரையாடலுக்கெல்லாம் ஆர்எஸ்எஸ் எந்த காலத்திலேயாவது வந்திருக்கா? ஷாகா வைப்பானுங்க. ஷாகாவை எதுக்கு வைக்கிறானுங்க? நமக்கு தெரியும் ஷாகாவில் என்ன படிப்பு சொல்லி கொடுக்குறானுங்கிறதெல்லாம் நம்ம ஊர் உலகத்திற்கெல்லாம் தெரியும் இல்லையா? ஆனால் இன்றைக்கு அவர்களுடைய உடல் மொழி மாறி இருக்கிறது, அவர்களுடைய பேச்சு மொழி மாறி இருக்கிறது. இந்தியாவுடைய முக்கியமான அமைப்புகளுடைய நடவடிக்கைகளில் மிகப்பெரிய மாற்றங்கள் வர ஆரம்பித்திருக்கிறது. அப்படின்னா ஒன்றை மட்டும் உறுதியாக சொல்லலாம், மோடியினுடைய அரசியல் நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றன. அமித்ஷாவினுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய அரசியல் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. இவர்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு இந்திய இளைஞர்கள், இந்திய சமூகம் தயாராகிவிட்டது என்பதுதான் மிக முக்கியமான செய்தி. அதனால தான் இவ்வளவு பெரிய மாற்றங்கள் இன்றைக்கு நிகழ்ந்திருக்கிறது. பாருங்களேன், ஊடகங்களில் மிகப்பெரிய மாற்றம். இன்றைக்கு நீங்கள் ஜார்க்கண்டில் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய போராட்டம் இல்லையா? மாணவர்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் போராட்டம். இதை 24/7 என்கிற விதத்தில் வட இந்திய ஊடகங்கள் போட்டி போட்டு ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் எந்த காலத்திலாவது இப்போ சமீபத்தில் 14 வருடங்களில் மோடி அமித்ஷாவினுடைய பல்வேறு மக்கள் விரோத செயல்களை பட்டியலிட முடியும். அதை என்றைக்காவது துணிச்சலோடு இந்த ஊடகங்கள் வெளி உலகத்திற்கு காட்டியிருக்கிறார்களா? ஆனால் இன்றைக்கு வேறு வழி இல்லை. என்றால் அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது, வெகு விரைவில் மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் இந்தியாவில் நிகழப்போகிறது. அது ஒவ்வொரு தளங்களிலும் பிரதிபலிக்க ஆரம்பித்திருக்கிறது என்பதுதான் முக்கியமான செய்தி. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க. கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கிறேன்? நீ கேட்காத, நானே கேட்கிறேன். எனக்கு கேட்கலாம் தெரியும்.